ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Bless you, man. மாட்டினது இதுதான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்குல்ல, ஊற்றுப்பா. போதும். என்னடா இது அளவு? ஐய், அட்ஜஸ்ட் பண்றா மாப்பிள்ள. ஊத்து ஊத்து. ஐய், போதும் இரு, அப்புறமா. எஸ், சரியா மாப்பிள்ள? சரி, நம்ம வைப் பண்ணலாமா? தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம், உனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி நில்லு மாமாவே. மாமே வைப் ஆனது போதும், நான் கிளம்புறேன். ஓகே மாமி, பார்த்து போங்க எல்லாரும். சரியா? பாய் 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 பாய். மாமே, நான் மாமே நேத்துக்கு உன் ஒய்ஃப் கால் பண்ணியிருக்கேன் மாமே. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காண. ஹலோ ஹலோ, சொல்லிச்சலாம். எங்கங்க இருக்கீங்க? அன்னைக்கு நகை கடைக்கு போனாலே ஏவிஆர் சொன்ன மகாலு. ஆமா, அதுக்கு பக்கத்துல இருக்க பார்ல குடிச்சிட்டு இருக்கேன் சொல்லலாம். ஏங்க இப்படி பண்றீங்க? நான் மாசமா இருக்கேன்னு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் தினம் மூடிட்டு போயிட்டு மூட ஸ்பாயில் பண்ணத. அப்பல நம்ம வெயில் அடிக்குது, ஒரு கட்டிங் போட்டா தான் கரெக்டா இருக்கும். ஆமாண்டா, கரெக்ட் தான். காசு வேற இல்ல கையில, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹலோ சார், யாருமா நீ? நாங்கள் டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து வரோம். ஒரு நோட்டீஸ் எடுத்து வந்திருக்கோம், பார்க்குறீங்களா? அதெல்லாம் தேவையில்லாமா. என்ன இருக்குது கையில? உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்கஹால் அடிக்ஷன் யாருன்னா இருந்தா இங்க அனுப்புங்க சென்டருக்கு. போறீங்களா சார்? ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? போமா போமா, சும்மா வந்து காலங்காத்தாலே வந்து. சார் தெரிஞ்ச யாருன்னா இருந்தா அனுப்பி விடுங்க சார். நான் போமா, கையில 30 ரூபா தான் கொடுத்துட்டு போமா. கட்டிங் போட காசு இல்லம்மா கையில. வந்துட்டாருங்க மச்சான். நம்ம அட்டிக்கு புது கை ஒன்று வந்துருக்குது, சைனா கை. மூஞ்சா பார்த்தியா? சைனா பாட்டில் செயின் அடிக்கிற மாதிரி இருக்கிறான். மாப்ள போத ஏறிச்சு எனக்கு. இப்போ வைப் வந்தே ஆகணும் மாப்ள, வைப் வந்தே ஆகணும். சைனா மச்சான், பாடு மச்சான். तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना. மச்சான் நீ பாடு மச்சான்.
யப்பா யம்மா யப்பப்பா யம்மம்மா அடியே மனம் நில்லு நானிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. செம்ம மாட்டடா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் வருது. காதல் நீதானா? ஹலோ, ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? வழக்கம் போல சரக்கு தான். திருந்தவே மாட்டீங்களா? ஏய், நான் தாண்டி நாட்டை திருத்துறேன். வர வர பொறுப்புன்னு ஒன்னே இல்லை உங்களுக்கு. வைடி. ஹலோ மச்சி, எங்க இருக்க? மச்சி இங்க தான் மச்சி. ஒண்டியா சரக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல மச்சி, கோயிலுக்கு வந்திருக்க மச்சி. இல்ல மச்சி, சரக்கு போட்டுதான் அடிச்சேன். ஐயோ மச்சி, அதெல்லாம் தப்பு மச்சி. சரி சரி. ஓகே மச்சி, சரி, பார்க்கலாம் மச்சி. வைக்கிறேன். சரி மச்சி, மச்சி. ஹலோ, தனுஷ் ஃப்ரெண்டு தானே நீங்கள்? ஆமாம் சொல்லுங்கள். நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் காப்பாற்ற முடியல. என்ன சொல்கிறீங்க? தனியே தினம் தேடி அலைகின்றோம் முன்னையே மண்ணில் புரட்சி செய்து முடித்து விண்ணில் துவங்கிட சென்றாயோ இந்த விட்டு சென்றது ஏன் நீயோ தனிமையிலே உன்னை இழந்துவிட்டு அழுகின்றோம் நாங்கள் உரிமையிலே இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே வாழ்ந்த கதை மறைவதில்லை. தனுஷ ஞாபகமாகவே இருக்குடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆஃப் போடலாம். ஏய் டேய் தனுஷ, என்னை விட்டு போயிட்டியடா. என்னடா யோ, ஏன் டெய்லி குடிச்சிட்டு வர? குடிச்சிட்டு வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கிறது இல்லாமல் என் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிற. இதில் வேற வயிற்றுல வேற ஒரு புள்ளைய கொடுத்துட்டேன். இந்த புள்ள இருக்கிறதுனால தான் நான் உயிரோடு வேறுங்களேன், எங்கேயாவது ஊந்து போய் செத்துடுவேன்யா. ஓடி, என் நண்பனை என்னை விட்டு போயிட்டான். ஆமாம், உன் நண்பன் குடிச்சிட்டு அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கிற மாதிரி நீ என் குடும்பத்தை நடுத்தரில் நிற்க வைக்க போற. ஏய், என் நண்பனை பற்றி தப்பா பேசுறியா? வாங்க சார், என்னாச்சு? சிஸ்டர், இவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். அவன் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுருக்கும்போது. சரி வாங்க வாங்க. சிஸ்டர் வீட்டு கொடுங்க. சிஸ்டர் என்ன வீட்டு கொடுங்க, என்னை கையெடுங்க. ஐயோ வலியா, வீட்டு கொடுங்க. சார், இவர் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு. இவருக்கு மென்டலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இமீடியட்டாக சைக்காட்ரிக் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஹலோ டாக்டர், இங்க ஒரு எமர்ஜென்சி. ஒருத்தவங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, கொஞ்சம் வரீங்களா? நீங்க ப்ராசஸ் மேல் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் 5 நிமிஷத்துல அங்க வருவேன். ஓகே டாக்டர்.
ஹலோ டாக்டர். சொல்லுங்க. கேஸ் கொஞ்சம் சிவியராக இருக்குது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? நான் வந்துட்டு தான் இருக்கேன். உங்களால் இது கூட மேனேஜ் பண்ண முடியாதா? ஓகே டாக்டர். சிஸ்டர், என்னாச்சு டெலிவரி? முடிஞ்சிருச்சு டாக்டர். அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டே இருந்தீங்க? இல்லை டாக்டர், காம்ப்ளிகேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, அது வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லைல்ல? இல்லை டாக்டர். சரி, ஓகே சிஸ்டர். அவங்க நெய்பர்ஸ் வெளியே இருக்காங்க, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் டாக்டர். சரி, ஓகே, அதெல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ தேவையான பேபிக்கான கேர் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். என்னாச்சு டாக்டர்? டெலிவரிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தது தான், ஆனால் இப்போ அதுவும் நான் போனதுக்கு சரியாயிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஜெகதீஷ், கொஞ்சம் எழுந்து சாப்பிடுங்க. ரவுண்ட் சாப்பிடுங்க. எட்ட போங்க. குடிங்க. எட்ட போங்க தானே சொல்றேன். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஜெகதீஷ், எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சு? ஜெகதீஷ், ஜெகதீஷ், ஜெகதீஷ். சாரி சிஸ்டர், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் சிஸ்டர். நான் அழுவாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர், இந்த உதவியை மறக்க மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. இதுக்கப்புறம் குடியை மறந்துட்டு நல்ல வாழ்க்கைய வாழ பாருங்க. நீங்க எப்ப குடி நிறுத்துறீங்களோ அப்பையில இருந்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேவா? குடி எதுக்குமே தீர்வாகாது. குடிச்சுல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். அதனால இதுக்கப்புறம் குடிக்காதீங்க. என் ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கலாமா சிஸ்டர்? அவங்க பார்க்கணும். உங்க ஒய்ஃப் இந்த ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து வார்டில் தான் இருக்காங்க. அங்க போய் பார்க்கலாம் நம்ம. என்னை மன்னிச்சிடுமா. பரவாயில்லங்க. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சரி விடுங்க, இனிமே ஒழுங்கா இருங்க. சரி, உடம்பு எப்படிமா இருக்குது உனக்கு? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த சிஸ்டர் தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஓகே தாம்மா. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு சிஸ்டர் தாம்மா. சரி, குழந்தைய பாருங்க. சிஸ்டர், பாப்பா எப்படி இருக்கா? பாப்பா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க சிஸ்டர். அது நீங்கள் தான் சிஸ்டர் காரணம். ஐயோ, அதெல்லாம் இல்லை, அது என் கடமை தான். அதை தான் நான் செஞ்சேன். நான் இப்போ உயிரோட நிற்கிறனால அதுக்கு காரணமும் நீங்கள் தான் சிஸ்டர். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாப்பாவை நல்லா பார்த்துங்க. அதுவே ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். ரொம்ப நன்றிங்க. ஓகே. குடும்பம் மறந்து, தூக்கம் மறந்து, தன்னை மறந்து பிறர் நலம் காக்கும் தேவதைகளின் தினம்.
தனது சொந்த வெறுப்புகளை தவிர்த்து முகம் தெரியாதவர்களையும் தன் சொந்தமாக நினைத்து முகம் சுளிக்காமல் பணிவிடை செய்யும் அனைத்து செவிலியர்களுக்கும் செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள்.